ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சஜஸ்ட் பண்ண 4 ட்ராமாவில் 2 ட்ராமா நான் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸில் ட்ரை பண்ணேன். பட் காப்பிரைட் இஷ்யூனால அது எல்லாத்தையுமே நான் வந்து திரும்ப தூக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் புதுசாக செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ட்ராமா தான். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எண்டில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோனுக்கு பார்த்தோன்னா 30th பர்த்டே. அதனால அவங்க அம்மா வந்து அவளுக்காக பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு மாங்குக்கெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷமாவது அவளுக்கு கல்யாணம் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த 30th அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டேர்மே வந்து சுத்தமாக பிடிக்கல. 20s இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, 29 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. 30ங்கிறது வந்து அவளுக்கு ஏதோ ப்ரெஷர் வந்து உண்டாக்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு 16 வயசுலேருந்து டக்குன்னு 30க்கு வந்த மாதிரி வந்து அவளுக்கு போயிட்டு அந்த பக்கமாக ஆஃபீஸ்க்கு போய் சேர்றா. ஸோ ஆஃபீஸில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு எனிமியாக இருந்துட்டுருக்கா. இப்போ ரைட் சைடில் நிற்கிறாள் கிரே ஜாக்கெட் போட்டுட்டு அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் எப்போவுமே எந்த ஒரு ஐடியாஸ் கான்செப்ட்ஸ்லையுமே வந்து ஒத்து போகாது. இப்போயுமே அப்படி தான். அந்த பொண்ணும் அவளோட ஜூனியர் மிலன் அப்படிங்கிற இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணும் சேர்ந்து ஒரு ஷூஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லி ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மிலனுங்கிற பொண்ணு வந்து ஒரு ட்ரெயினி மாதிரி தான் இந்த கம்பெனியில் புதுசாக சேர்ந்துருக்கா. ப்ரொபேஷன் பீரியடில் தான் இருந்துட்டுருக்கா. ஸோ அவள் டிசைன் பண்ணதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆஃபீஸோடைய ஹெட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு தானே தெரியும், இதெல்லாம் வந்து பழைய மாடலு, இப்போ டீனேஜர்ஸ்லாம் போடவே மாட்டாங்க, வயசானவங்க தான் இந்த மாதிரி ஐடியாலாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி. உடனே அந்த ஹெட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சேல்ஸும் முக்கியம், எனக்கு பிடிச்சா மட்டும் பத்தாது, அதனால் இவ சொல்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம ஹீரோயினுடைய அந்த எனிமி பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிடுது. இவனுக்கு பிறகு அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் தான். ஸோ இவங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. அவனும் அவனுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஹீரோயினும் அவனும் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஒன்றா படிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் டேஸில் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல் ரெப்பாக இருந்திருப்பா. அதனால வந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைய பிரச்சனையாக இருந்திருக்கும். இவங்களுக்கு எப்படின்னா மோதலில் ஆரம்பிக்கிற காதல் மாதிரி இவங்களுக்கு மோதலில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இப்போ போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இவன் இன்னும் சில்லியாகவே இருந்துகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு பிறகு வந்து இவன் எப்போவுமே அந்த ஷூவோடைய சேல்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு நேராக அங்கே டேட்டா கலெக்ட் பண்ணுவாள். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அங்கே ரிச்சான ஒரு லேடி வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஷூஸை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து குறை சொல்லிவிட்டு அதை மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு 8 kgs வந்து லக்கேஜ் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பணி பே பண்ண மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. அவன் தட்டி கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி தரேன், எங்கள் அம்மாட்ட பேசுன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. கரெக்டாக ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா அதே லேடி தான் அந்த பொண்ணுடைய அம்மாவும். ஸோ இங்கே இதே மாதிரியே தான் நம்ம ஹீரோ கிட்ட என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா, என்னன்னு தெரியுமா, நான் அவர்கிட்ட சொன்னேன்னா உனக்கு வேலை கிழிஞ்சிரும், என் பொண்ணையே நிறுத்துறியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாட் புட்னு வந்து கத்திட்டே இருந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ பதில் எதுவும் சொல்லாமல் அதுக்கப்புறமா கால் வச்சிடறான். இவங்க எது சொன்னாலும் ஒத்துக்கிட்ட மாதிரி சொல்லிட்டு நம்மளே நேமை சொல்லி அப்யூஸ் பண்ணுறாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க ஃபோன் வச்சதுக்கப்புறமா உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் ஹஸ்பண்டு தான் எல்லாத்துக்கும் வந்து காரணம்னு சொன்னீங்கல்ல, அவர் பேரை கேட்டாலே நாங்கள் நடுங்கன்னு சொன்னீங்களா, அவர் நேரில் வரட்டும், அதுக்கப்புறம் ஷூஸை மாற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னையே நீ மார்க் பண்ணுறியா, என் ஹஸ்பண்டை ஒன்றும் இல்லாதவர் வேலை வெட்டி இல்லாதவர் நினச்சியா, நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும் போது அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ஹெட் இருக்கான். அவன் வந்துட்டு வரான். வந்த உடனே இங்கே என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி இஷ்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த லேடி தாபுன்னு கத்துறாங்க. உடனே அவனும் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பேரை வந்து கேட்டுட்டு கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்து ஷூஸை மாற்றியும் கொடுத்துட்றான். ஸோ இதனால் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயினை மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ அவன் வந்து நம்ம ஹீரோயின் அந்த ஆள்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கா. இவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ வந்து அவன்கிட்ட அதான் கேட்டுட்ருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தவிர ஊரில் இருக்க எல்லாருக்கும் நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு, அந்த லேடி வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஷூஸை யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீ என்னன்னா அறிவில்லாமல் இந்த வேலையை பார்த்துட்ருக்க, என் பேச்சு கொஞ்சமாக மதிப்பு கொடுத்தியா, நான் சொல்கிறத காதில் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது நீ எப்போ தான் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், எப்போ பாரு ரூடாக அரகண்ட்டாக ஒரு பஜாரி மாதிரி கத்திக்கிட்டே இருந்துட்டுருக்க, எல்லாருக்கிட்டையும் வேலை செய்கிற இடத்துல நம்ம தான் விட்டு போகணும், கொஞ்சமாக அது ஜென்டலாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஹீரோயினும் என் மேலே தப்பு இல்லாதப்ப நான் இதுக்காக ஜென்டலாக இருக்கணும், என்னோட கேரக்டர் தெரிஞ்சு தானே என் கூட பழகினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. இவன் வந்து ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கான் இவளோட பர்த்டேக்காகன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பான். ஸோ அங்கே வந்து இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப டிலே பண்ணிட்டு தான் வரான். ஸோ வந்தோடனே இவன் ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறா. திரும்ப வந்து அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த சமயத்தில் அவன் ஃப்ளாஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினும் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ளாஸ் எல்லாம் கொடுக்காது, எனக்கு ஃப்ளாஸ்லாம் பிடிக்காது, காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, சரி பரவாயில்ல
பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. ஸோ அந்த சமயத்தில் தான் இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேக்காக விஷ் எல்லாம் பண்ணிட்டு அவளுக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான், ஒரு ஜுவல்லரி பாக்ஸ். ஸோ நம்ம ஹீரோயினும் அதை பார்த்த உடனே ரிங்காக ப்ரொப்போஸ் பண்ணுறானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து க்யூட்டாக வந்து ஒரு இயர்ரிங் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இவனும் ஆக்சுவலாக அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம 2 பேரும் வந்து கொஞ்சம் நாளாக டேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்ம ஏன் பிரேக்கப் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவள் தலை மேலே தூக்கி குண்டை போடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்கில் வரைஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது எதனால் இப்படி சொல்கிற அப்படின்னு உடனே இவன் சொல்கிறான், இல்லை நீ ரொம்ப ஸ்டபர்னாக இருக்க, ரொம்ப வந்து அரகண்ட்டாக பேசுகிற, நீ கொஞ்சம் கூட வந்து ஒரு கேர்லிஷாக இல்லை, க்யூட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்துட்டு இவளுக்கு உடனே வந்து மனசில் என்ன தோணுதுன்னா, இவனை வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்த்து வச்ச மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓப்பனாக அவன்கிட்ட சொல்லவும் செய்கிறா. ஆல்ரெடி நீ யாரையோ ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்துட்டல, ஏற்கனவே டேட் பண்ணுற பிளானில் இருக்கல, அதனால தான் கரெக்டாக தெளிவாக இதை பற்றி உன்னால் வந்து பதில் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரை வேணாலும் வந்துட்டு டேட் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ஃப்ளாஸ் கிஃப்டெல்லாம் அவன் மேலே தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஜூனியராக ஒரு பொண்ணு வந்து புதுசாக வந்து சேர்றா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பார்த்த உடனே வந்து பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த பொண்ணு அன்றைக்கி நாள் முழுக்க வந்து நம்ம ஹீரோ அவளை கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு தனியாக வந்துட்டு சைட் அடிச்சு அவனோட வந்து எப்படியாவது பேசணும், மிங்கிள் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட்டுமே அவன்கிட்ட வந்து லிஃப்ட் கேட்குறா, வீட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ண சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கரெக்டாக அவனுக்கு ஃபோன் வருது. இவன் அட்டன் பண்ணி பேசும்போது பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்கா. என் லைஃபே போச்சு, ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சுன்னு நான் கவலையில் இருந்துட்டு இருக்கேன், ஆனால் இவன் பாரு இன்னைக்குன்னு பார்த்து என்னோட பிரேக்கப் பண்ணிட்டான், எனக்கு என்ன பண்ணுறது, என் லைஃப் அவ்வளோதான், இல்லை எனக்கு இனிமேல் கல்யாணமே ஆகாதில்ல, எங்கள் அம்மா வேற டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏன் என்னை சுற்றி எல்லாரும் இப்படி இருக்காங்க, எல்லாரும் சரியான சீப் ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்துட்டு இருக்கா. ஸோ நீ சீக்கிரம் வரியா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜூனியர் பொண்ணை பார்த்து எனக்கு வேற ஒரு வேலை இருக்குமா, என்னால் உன்னை ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளப் மாதிரி ஏரியாவுக்கு வராங்க. ஸோ அங்கே நிறையா வந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு பெணத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவான்னு நினச்சா என்னோட பிரேக்கப் பண்ணிட்டான், கேட்டால் வந்துட்டு நான் க்யூட்டாக இல்லையாம்மா, நான் ஜென்டலாக இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்து என்னை பர்சியூ பண்ணான், நானாக போய் அவனை டேட் பண்ண சொல்லி அவன்கிட்ட தொங்கிட்டு இருந்தேன், அவன் எத்தனை மாதம் என் பின்னாடியே சுற்றினா, நான் கடைசியாக ஒத்துக்கிற வரைக்கும் அவ்வளோ நாள் என்னை டார்ச்சர் பண்ணி எடுத்தான், இப்போ என்னன்னா என்னமோ நான் அவன் பின்னாடி சுற்றுற மாதிரி நான் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான், இந்த ஆம்பளைங்க எல்லாருமே இப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்திட்டு இருக்க. எல்லா ஆம்பளைங்களையும் பொதுவாக சொல்லாத, எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ செல்ஃபிஷ்லாம் கிடையாது அப்படின்னு உடனே அதை நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காகன்னு சொல்லி ட்ரெஸ் வந்து நம்ம ஹீரோயின் செலக்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளாஸ் ரெப்புன்னு சொன்னேன் இல்லையா ஸ்கூல் டேஸில். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்துட்டு முன்னாடியே பிடிக்காம போயிடுது. ஸோ அந்த ஐடியாவுக்கு இவங்க அப்போஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய பயத்தினால தான் கிளாஸில் எல்லாரும் எல்லா சமயமும் எல்லாமே ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து எல்லாரும் சேர்ந்து தூண்டி விட்டு அவன் தனியாக வேற ஒரு கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்காக ஹீரோயினை எதிர்த்து நிற்கிறான். ஸோ இங்கே வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக ஹூட் பண்ணிட்டு இருக்கும் போது கிளாஸ் டீச்சரும் சரி அடிச்சுக்காதீங்க, ஒரு ஓட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனானிமஸாக எல்லாரையும் ஓட் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஜெயிச்சிடுறான். இந்த விஷயத்தை தான் ஹீரோயின் வந்துட்டு இப்பயும் சொல்லி காட்டிட்டு இருக்கா. பயங்கரமாக வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோவையும் சேர்த்து வந்து திட்டிக்கிட்டே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவளோட ஹீல் வந்து பிரேக் ஆகிடுது. அப்படியே கீழே விழுந்துட்டு இந்த ஊ கூட எனக்கு சதி பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு உடச்சிக்கிட்டு பயங்கரமாக வந்து குடிச்சிட்டு பண்ணாத்திக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் இது சரி வராது, இனிமேல் இவளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழகா தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப. எனக்கு என்ன காலை உடஞ்சி போச்சு, ஷூ தானே உடஞ்சி போச்சு, முதல்ல இறக்கி விடுறான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எப்படியோ அவளை கட்டாயப்படுத்தி அவளோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து சேர்க்க அங்கே அவளுடைய அப்பா அம்மா வந்துட்டு அவளோட பர்த்டே வந்துட்டு நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு, உனக்கும் அவளுக்கும் சண்டையா, உன் கூட சண்டை போட்டால் தானே அவள் எப்போ இவ்வளோ குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் வந்து பதில் எதுவும் சொல்லலை. அவனுக்கு காரணம் தெரிஞ்சாலுமே அவளாக ஓப்பன் பண்ணணும், அதனால வந்துட்டு அவளோட விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். அப்போ அவளோட அப்பா அம்மாவும் அவளை தூக்குற அளவுக்குலாம் எங்களுக்கு தெம்பு இல்லைப்பா, தயவு செஞ்சு நீயே கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால இவங்க வந்து ஃபேமிலி வைஸும் வந்து நல்லா பழக்கமாயிடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோயினை இவனை நம்பி எல்லாத்துக்கும் விடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இவன் நம்ம ஹீரோயினை வந்து ஜென்டலாக கொண்டு வந்து படுக்க வைக்கிறான். அவள் தூங்கினதுக்கு பிறகு அவன் வந்து அப்படியே அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே, அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து இவன் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனால் இவன் அவனை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அவன் அது எதுவுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஒரு பயத்தோடவே இருந்துட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலையில் கண் விழிக்கும் போது பார்த்தோன்னா பக்கத்தில் வந்துட்டு அவள் கையில் எதுவும் தட்டுப்படுது, எந்திரிச்சு பார்க்குறா. அது நம்ம ஹீரோ வச்சுட்டு போயிருக்கக்கூடிய கிஃப்ட். அது ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு லயன் டாய் இருக்குது. பட் ஆனால் அது பார்க்குறதுக்கே வந்துட்டு ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனும் இதனை கேவலமான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே அவனுக்கு கால் பண்ணுறா. எழுந்துட்டியா, தலைவலிலாம் இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு
கிஃப்ட்டுன்னு என்னத்தையோ கருமத்தை கொடுத்துருக்கியே, எந்த ஊரில் கொண்டு போய் மந்திரிச்சிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. அது நல்லா பாரு, எனக்கு அதை பார்த்த உடனே ஓ ஞாபகம் தான் வந்துச்சு, ஒன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் அப்படின்னு உடனே என்னடா சொல்கிறேன், இவ்வளோ கேவலமாக வாடா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்டுட்டு இருக்கும்போது, அது லூஸு, என்னை பற்றி இப்போ பாரு தப்பு தப்பாக தான் யோசிப்பியா, எப்போ தான் என்னை பற்றி புரிஞ்சுப்பியோ நீனு, சிம்ம ராசி தானே அதனால் சிங்கத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு மாதிரி கம்பீரமாகவும் அப்புறம் உன்னுடைய ப்ரெசன்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் வைப்பல்ல, உன்னோட யூனிக்னஸ்க்காக தான் யூனிக்கான ஒரு லைனாக நான் சூஸ் பண்ணி உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விளக்கம் கொடுக்க, நம்ம ஹீரோயினும் நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அதுக்கு பிறகு அவளும் நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி பேசாமல் நான் என்னோடய கேரக்டரை சேஞ்ச் பண்ணணுமா, ஏன்னா எப்போ பாரு வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் உமனாக இருக்கேன், அரகண்ட்டாக இருக்கேன், கேர்லிஷாக இல்லைன்னு தான் எல்லாருமே என்னை பிரேக்கப் பண்ணுறாங்க, ஸோ நான் வந்து மாறிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், நீ எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், உன்னை வந்து நான் மாற்றுன்னு சொல்லிக்க மாட்டேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உனக்காக ஒரு இருக்கக்கூடிய பர்சன், உன்னை முழுசாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பர்சன் ஒருத்தன் வருவான், அவனோட நீ மாறாமல் இரு, நீ எப்பவும் ஒரே மாதிரியே இருந்தால் தான் நீ வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து கொஞ்சம் பெசிஃபிக்காக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அடுத்தது வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக போயிட அங்கே வந்து ஷூ ஷாப்பில் இருக்கும் போது அங்கே அவளுடைய இப்போ கரண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த சைடு வரான். அவனை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் கேர்ள் வந்துட்டு கேட்குறா, திரும்ப வந்துட்டு இவர் உன்னை பிக்கப் பண்ண வந்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் என்னைய பார்க்கலாம் வந்திருக்க மாட்டான், நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து முணங்கிட்டே இருக்கும் போது தான் கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவளுடைய அசிஸ்டண்ட், அதான் அந்த ஜூனியர் பொண்ணு மிலன்னு சொன்னல, அந்த பொண்ணு கூட இவன் சுற்றிட்டு இருக்கிறத. ஸோ இவளை தான் வந்து நீ ஜென்டலு க்யூட்டுன்னு சொன்னியா, இவளுக்காகத்தான் என்னைய கலட்டி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே முணங்கிக்கிட்டே அதை பார்த்து ஷாக்காக அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்களுக்கும் வந்துட்டு இப்படியே ஏதாவது சண்டை போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. அடுத்தது அவங்களோட ஹெட் வந்து கொடுத்த டைமிங் முடிய ஷூ டிசைன் பண்ணிட்டு அந்த மிலன் ஆஃபீஸில் கொண்டு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்பயுமே அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இங்கே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே அது அந்த நம்ம ஹீரோனோட எனிமி பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இவ வேணும்னே பண்ணுறான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தான் தெரியும் எது விற்குது எது விற்காதுன்னு சொல்லிட்டு, அதனால் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிடுறா. ஸோ அதுக்கப்புறமா அந்த எனிமி பொண்ணு இப்போ அவளோட ஜூனியர் அந்த மிலனுக்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோயின் வந்து வேணும்னே உன்னைய டார்கெட் பண்ணுறா, அவள் சொல்கிறதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணாத அப்படிங்கிறா. அவள் எதுக்காக என்ன வேணும்னே கேன்சல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்கும்போது அதுக்கு அந்த எனிமி சொல்கிறா, இல்லை நீ இப்போ உனக்காக தானே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை டம்ப் பண்ணா, அந்த கோவத்தை தான் உன் மேலே காற்றான உடனே எனக்கு அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியல, அவங்க ஜென்யூனாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இந்த மிலன் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஹீரோயின் அதுக்கப்புறமா அவளோட பெஸ்டியை பார்த்துட்டு அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இப்போ தான் கொட்டிட்டு இருக்கா. அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து தன்னோட கொலீகுக்காகவே தன்னை வந்து டம்ப் பண்ணிட்டதா எல்லா விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்ணிட்டு இருக்கும் போது, இனிமேல் அவனை பார்க்காத, அவன் பேசினா கூட பேசாத, இந்த அளவுக்கு வந்துட்டு மட்டமாக இருந்திருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி இப்போ உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், நீ அவனை பேசாமல் டேட் பண்ணுறியான்னு உடனே யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு வந்துட்டு உனக்கும் தெரிஞ்ச பையன் தான், பல வருஷத்து பழக்கம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் போதும் போதும் நிறுத்து, நீ யாரை சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், ஹீரோ தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அவனை தான் சொல்கிறேன்னு அந்த ஃப்ரெண்டும் சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறா. ஒரு நாள் அவள் ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து அவள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இவளை ஸ்டாக் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் தப்பாக புரிஞ்சுக்கிறா. பார்த்தா அவனுக்கு வீடு அந்த பக்கம் தான் இருக்குது. அது தெரியாமல் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஓவராக வாயெல்லாம் கொடுத்துட்டு என் மேலே க்ரஷ் இருக்கா என்ன ஏதுலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு பயங்கரமாக அவகிட்ட அவளை டார்கெட் பண்ணி பேசிடுறான். எனக்கு உன் மேலே க்ரஷ் எல்லாம் கிடையாது, உன்னோட கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஓகே தான், பட் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இவ்வளோலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீ பிரேக் எல்லாம் ஆகிடாத, நீ பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கோல்டாக இருந்துட்டுருக்க, பட் ஆனால் நீ நிஜத்தில் அரகண்டெல்லாம் கிடையாது, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமும் போவ, லாயல்ட்டி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்துகிட்ருக்கு. ஸோ எனக்காவது ஒருத்தனுக்கு உன்னை பிடிக்கலாம், பட் ஆனால் நான் அது கிடையாதுப்பா, என் ரேஞ்சே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படி இந்த சோடா புட்டி போட்டுட்டு வாயில் பிரேசஸ் எல்லாம் போட்டுட்ருக்க நீ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவனை கடுப்பேற்ற, இன்னும் கொஞ்சம் நாளில் பாரு நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் நான் ஆளே மாறிடுவேன் பாரு, அப்போ நீ இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறியான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்புறமா அவளும் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட இது எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சுட்டு, நீ தப்பாக பேசிகிட்டு இருக்காது, அவனுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான், நீயும் எங்கள் அம்மாவோட சேர்ந்து தான் கெட்டு போகிறேன்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மா எப்படியெல்லாம் யோசிப்பாங்களோ அதே மாதிரியே நீயும் யோசிச்சு தொலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு முணங்கிக்கிட்டே அவட்டு கிளம்புறா. அவள் கிளம்புற சமயத்தில் தான் அந்த பக்கம் ஹேண்ட்ஸமாக ஒருத்தன் வரான், அவனோட பேர் நிக். ஸோ இந்த நிக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே வாயை பொழுந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ இவளும் வந்துட்டு வேகமாக போயிட்டு இருக்கும் போது அவளை வந்து ஹலோ மிஸ்னு கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் திரும்பின உடனே என்ன இவன் இப்படி பார்த்து சிரிக்கிறான், ஒருவேளை
என்னை பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டானோ, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லி அவளோட மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டே இருக்கும்போது அவனும் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அந்த கேஃபேல விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நம்ம ஹீரோயினும் தேங்க் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை அங்கேயே வச்சுட்டு போகலாம்ல, என்னையை தேடி வந்திருக்கானா, இவனுக்கு என்கிட்ட ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வெக்கப்பட்டுருக்கா. அதுக்குள்ளே அவளோட அசிஸ்டண்ட் வந்துட்டு அவளை கூப்பிட அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஆஃபீஸ் ரீச் ஆன உடனே அந்த மிலன் பொண்ணு இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவள் சொன்ன மாதிரி அவளோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்லி புது டிசைனை காட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ரொம்ப தேங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொம்பவே சீனியர், அதனால் எனக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் ரொம்ப வந்துட்டு நான் வெல்கம் பண்ணுறேன், அது மூலமாக தான் நான் லேர்ன் பண்ணிக்க முடியும், நான் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு கீழே இருந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விட்டு போட்டுட்ருக்க நம்ம ஹீரோயின் அது எதுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கா. ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு அவனோட ஜூனியர் பொண்ணு அவன் மேலே இருக்கக்கூடிய க்ரஷ்னால அவனுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரான். அவனை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறான். அவன் டேஸ்ட் பண்ணிட்டு வந்து செமையாக இருக்குன்னு பாராட்டுறான். கூடவே வந்துட்டு என்னோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவனும், அதை விட நம்ம ஹீரோயின் மோசம், அவளுக்கு சுடு தண்ணியை கூட வந்து பிடிக்க வைக்கிறதுக்கான டேலண்ட் இருக்குது தெரியுமா, அந்த அளவுக்கு வந்துட்டு பாத்திரத்தையே நார் அடிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது யார் இன்னொரு தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இன்னொரு தங்கச்சியெலாம் இல்லை, என்னோட பெஸ்டி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுது, நம்ம ஹீரோயினுக்கும் நடுவில் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட கொலிக்கு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப மோசமானவன், எல்லா பொண்ணுங்களுமே இப்படி தான், கொஞ்சம் மந்த்ஸ் டேட் பண்ணுவான், போர் ஆன உடனே வந்துட்டு கழட்டி விட்டுட்டு புது பொண்ணுக்கு போயிடுவான், உன்னையே டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னையே தான் டேட் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் மைண்ட் வாஷ்லேயே வந்து திட்டுறா. இந்த ஆன்ட்டியை டேட் பண்ணிட்டான், அவன் என்னையை டேட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த மிலனுக்காக தானே உன்னையை கழட்டி விட்டான், ஸோ மிலனை வந்து நீ வச்சு செய், அவள் ப்ரொபேஷன் பீரியடில் தானே இருக்கா, அவளோட டிசைன் வந்து செலக்ட் ஆனால் மட்டும்தான் அவளுக்கு இங்கே வேலை வந்து பெர்மனெண்ட் ஆகும், அப்படி இல்லைனா அவள் இங்கேருந்து கிளம்பி தானே ஆகணும், ஸோ நீ பார்த்து நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு, நான் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆமாம்மா என்கிட்டலாம் நடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோனுக்கும் கடுப்பாகிடுது. ஹீரோ கிட்டேருந்து கரெக்டாக அவளுக்கு கால் வருது. அவனும் பிரேக்கப் ஆனவங்கலாம் எப்படி இருக்காங்க, மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் செம்ம கடுப்பில் இருக்க, வேற வார்த்தையை விடாத, அதுக்கப்புறம் நான் வச்சு செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நல்ல வேலை நீயே கால் பண்ண, இப்போ அதுக்கு நீ தான் வந்துட்டு பொறுப்பெடுத்துக்கணும், இன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்றா வெளியில் போகிறோம், டின்னர் சாப்பிட போகிறோம், அதனால் நீ தான் எனக்கு கம்பெனி கொடுத்தாகணும் அப்படின்ற உடனே எல்லாரும் பிரேக்கப் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, நீ என்னன்னா குடிச்சே வந்துட்டு உன் லிவர் அழிச்சிருவோம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா வந்து எனக்கு கம்பெனி கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவள் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அவளுடைய எக்ஸ் வரான். ஸோ வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ வேணும்னே மிலனை போட்டு டார்ச்சர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோனும் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ வேணும்னே வந்துட்டு மிலனை வந்து டார்ச்சர் பண்ணுறேன், நான் அவளை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவளுக்காக தான் உன்னை டம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு படுத்தி எடுத்துட்டு இருக்கா, அவள் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல, மரியாதையே வந்து அவளை டார்ச்சர் பண்ணாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே இப்போ இங்கே அடல்ட்ஸு, ஸோ கொஞ்சம் வந்து மெச்சூராக பிஹேவ் பண்ணிக்கோ, இந்த மாதிரி சைல்டிஷாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சுத்தமாக காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட தயாராக இல்லை. இன்னும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணதுக்கப்புறமா அதே விஷயத்தை தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஏன்டா பிரேக்கப் பண்ணால் உலகமாட அழிய போது, நானே பெருசாக எடுத்துக்கல, என்னை சுற்றி இருக்கவனுங்கெல்லாம் என்னமோ வந்துட்டு நான் எப்படா சாகலாம், எப்படா சூசைட் பண்ணிக்கலான் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரேஞ்சுக்கு இவளை பழிவாங்க, இப்போ பழிவாங்க, அப்போ பழிவாங்கன்றாங்க, நான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் போதே அவன் என்னடா வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், என்னடா நடக்குது இங்கே, பிரேக்கப் வந்து உலகத்தில் காமன் தானடா, நானே சப்பையாக எடுத்துகிட்ருக்கேன், ஒன்று டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, என்னைக்காவது ஒரு நாள் எவனையாவது வச்சு செய்ய போகிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நீ இந்த மாதிரி வந்து சப்பையாக எடுத்துக்கிறங்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால தான் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் யாரை டேட் பண்ணுறோன்னே தெரியாமல் நீ வாட்டுக்கு அவனை டேட் பண்ணிட்டு அழிஞ்சிட்டு இருந்தல, அதுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே செம மோசம் தெரியுமா, சரியான யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ், செல்ஃபிஷ், உங்களை மாதிரி செல்ஃபிஷ் எல்லாம் பார்த்ததே கிடையாது, ஒரு பொண்ணு உங்களை விட ஸ்ட்ராங்காக இருந்தால் அவளை ஹேண்டில் பண்ண முடியலன்னா உடனே அதை காரணமாக வச்சு பிரேக்கப் பண்ணிக்கிறது, அதை டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணி தொலைச்சிட்டு போக வேண்டியதானே, எதுக்காக பாதியில் விட்டுட்டு போனோம் அப்படிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் எல்லாரையெல்லாம் திட்டாத நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோனுடைய ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு அவளை வந்து ஆன்லைனில் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே வந்து அவளோட பழைய ஃபீட்ஸ் எல்லாம் பார்த்து மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இங்கே ஹீரோவுடைய ஜூனியர் பொண்ணு அவனுடைய ஃபேஸ்புக் பேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு அவனை சைட் அடிச்சுக்கிட்டு அவனுடைய பழைய போஸ்ட் எல்லாத்துக்குமே ஒன்று லைக் கொடுத்துக்கிட்டு இருக்க, அதை வந்து இவன் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணோட ப்ரொஃபைலையும் செக் பண்ணுறான். அதில் பார்த்தா அவள் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோ, அதாவது அன்றைக்கி காலையில் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோவில் வந்துட்டு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கு.
பண்ணிகிட்ருக்கான். இதில் பார்த்தா பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோ இருக்கான். இதை பார்த்த உடனே வந்துட்டு அவன் கண்ணா பின்னான்னு யோசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். பட் ஆனால் வந்துட்டு தப்பாலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து என்னமோ யோசிக்கிறான், என்னையும் வந்து சேர்த்து போட்டிருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒர்க்காலிக்குங்கிறதுனால அவ கூட ஒர்க் பண்ணவே அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் சிடுமூஞ்சி நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போகிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு புதுசாக ஒரு அசிஸ்டண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லி இவளை முன்னாடி வந்துட்டு பார்த்தான்ல அந்த நிக்கே வந்துட்டு இப்போ இவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு கீழே ஒர்க் பண்ண போகிறான், நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிக்கும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரிலாம் காட்டிக்காமல் அப்போ தான் வந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி பேசி பழகிற மாதிரியெல்லாம் இருந்துட்டுருக்காங்க. நிக் நம்ம ஹீரோயினுக்காக பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது அங்கே 2 பொண்ணுங்க நிக்க வந்துட்டு அவனுடைய குவாலிஃபிகேஷன் அவனை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் அவன் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவனுக்கு 25 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது, என்னையை விட 5 வயசு கம்மியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இவனையா நம்ம சைட் அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ மனசுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நொந்து போயிடுறா. ஹீரோ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக மேவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான், ஒரு பிஸ்னஸ் மேன் அவன் இப்போ. ஸோ இந்த மேவின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவன் பேரை சத்தமாக கூப்பிட்டுட்டு, நீ எப்படி இருக்க, உன்னோட நம்பர் கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமாக நம்ம ஹீரோ கிட்ட அவனுடைய ஃபோனை கொடுக்குறான். இவன் நம்ம ஹீரோவுடைய காலேஜ் சீனியர். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ இவனை பார்த்த உடனே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்து அவன் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி அவன்கிட்ட சேவ் பண்ணி கொடுத்துட்டு, அவனும் உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் வேணும்னா என்னையை ரீச் பண்ணு, அதே மாதிரி எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உன்னை ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். இன்னும் ஹீரோவும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் டேஸ் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு காலேஜில் ஃபர்ஸ்ட் டே இண்டக்ஷன் ப்ரோக்ராமுக்காகன்னு சொல்லிட்டு ஒன்றா தான் கிளம்பியிருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீல்ஸ் வந்து போட்டுட்டு வந்திருப்பா. ஸோ அவளுக்கு வந்து ஷூஸ் மேலே ஒரு கிரேஸ் அப்போவே இருந்திருக்கும். ஹீல்ஸ் போட்டுட்டு அவளுக்கு ஒழுங்காக நடக்கவும் தெரியாது, தத்தி தத்தி நடந்துட்டுருப்பா. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ தான் ஓடி போயிட்டு அவளை தாங்கி பிடிச்சிட்டு நிற்க வைப்பான். கூடவே வந்து இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் நீ ஹீல்ஸ் போட்டுட்டு வந்தனா அங்கே இருக்கவங்களாம் பயங்கரமாக கலாய்ப்பாங்க, ஏற்கனவே எல்லாரும் வந்து ரேகிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இது சரி வராது, நீ பேசாமல் என்னோட ஷூஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி அவனுடைய ஷூஸை வந்து அவளை போட்டுக்க வச்சிடுறான். அவளோட ஹீல்ஸையும் கையில் எடுத்துக்கிட்டு ஓரியன்டேஷனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவங்க 2 பேரும் கடைசியாக வந்து சேர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கிட்ட இவங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு அங்கே வச்சு கண்ணு வாங்காமல் அந்த மேவின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு மேலே ஏறி கொடுக்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இன்ட்ரோ பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இவங்க ஃபெமிலியருங்கிறத சீனியர்ஸ் வந்து இவங்க பேசுறதுலேயே கவனிச்சுட்டு. ஸோ இன்ட்ரோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த மேவின் தான் வந்து கவனிக்கிறான். ஓரியன்டேஷனுக்கு எதுக்காக லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, இங்கே ஐயா தான் வந்துட்டு அவரோட ஷூஸை இந்த பொண்ணுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு போல், இப்போ பாருங்க அவன் ஷூ இல்லாமல் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, மற்ற சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உன்னோட ஷூஸை கொடுத்துட்டல, எங்களோட டைமிங்க்கு நீ வந்துட்டு வராததுனால உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய ஹீல்ஸை வந்துட்டு அவனை போட்டுட்டு டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்காமல் ஹீரோயின் இதுலேயே மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவன் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு அதை எல்லாருக்கும் முன்னாடி பண்ணுறான். ஸோ எல்லாரும் அவனை போட்டு பயங்கரமாக டீஸ் பண்ணிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் அப்படியே மூவ் ஆகுது. பார்த்தோன்னா மெவின் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் தேடி அந்த அவங்க வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும் போது வரான். ஸோ அந்த சமயத்தில் அங்கே ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி வந்து அவன் பேசிட்டு ஹீரோயின் பார்த்து, உனக்கு நான் கொடுத்த பழைய நோட்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, இன்னும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்ச நேரம் மெவின் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கிளம்புன உடனே மெவின் இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, எனக்கு ஹீரோயினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னோடனே ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, வந்து முடிச்சுட்டே இருக்கான். உடனே மெவினும், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், எனக்கு அவள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவளை பர்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ தயங்கிக்கிட்டே இருக்க, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னோடனே ஹீரோ திருன்னு முடிச்சுக்கிட்டே, அதெல்லாம் எதுவும் கிடையாது சீனியர், எனக்கு நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மெவினும் எனக்கு தயங்காமல் ஹெல்ப் பண்ணு, அவளை பற்றி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும், எனக்கு அவளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். ஃப்ளாஷ்பேக்கை நம்ம ஹீரோ இங்கே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த பக்கமாக மெவின் அவனோட ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டு நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்துட்டு பார்க்குறான். ஸோ அப்போ அவனும் வந்துட்டு அவங்களுடைய மொமெண்ட்ஸை ரீகால் பண்ணுறான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இவனுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து இவன் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். மெவின் அப்பா வந்து அவங்க அப்பாவும் வேற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் அவங்க பொண்ணு, அதாவது அந்த கம்பெனி ஓனருடைய பொண்ணு தான் வந்து இந்த ப்ராஜெக்டை இவன் கூட சேர்ந்து பண்ண போதுன்னு சொல்லி 2 பேருக்கும் மீட்டிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது இவன் ஜாப் தான் தனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து அவனுக்கு கால் வரும். அவன் ஒரு தடவை 2 தடவை ரிஜெக்ட் பண்ணுவான், திரும்ப கால் வந்துட்டே இருக்கவும் ஃபோனை வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவான். அதை வந்து இப்போ அவன் ரெக்ரெட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இவன் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தோன்னா அவளோட மெஸ்ஸியான டெஸ்க் வந்து பயங்கர
பயங்கர க்ளீனாக இருந்துட்டுருக்கு. அவளும் இதை யார் பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிக் அங்கே வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது மெஸ்ஸியாக இருந்தாலுமே என் டெஸ்கில் எங்கே எது இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், இப்போ பாரு நான் தேடி தேடி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி என்னெல்லாம் டாஸ்க்குன்ற மாதிரி கேட்டுட்டு அவனும் அவகிட்ட வந்து இன்டெரக்டாக ஃப்ளர்ட்டெல்லாம் பண்ணுறான். இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க, எப்போவுமே நீ அழகு தான், ஆனால் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஹீரோயினும் இவன் என்ன வயசை பக்கமாக இப்படியெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டு இருக்கா. எப்பவும் போல் ஷாப்பை மானிட்டர் பண்ணுறதுக்காக கிளம்பும் போது இந்த நிக் இப்போ நானும் உன் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா, இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் அப்பப்போ அவ கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கான். இதனால் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கமாக அவளோட எக்ஸ் வரான். நம்ம ஹீரோயின் பிரேக்கப் பற்றி யோசிக்காமல் இங்கே ஒரு பையன் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லி பார்த்து பயங்கரமாக வந்து ஜெலஸ் ஆகிடுறான். இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா அவனுடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மிலனை போயிட்டு மீட் பண்ணுறான். ஸோ இப்போ மிலன் கிட்ட வந்துட்டு அவன் கேட்குறான் நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான், ஃப்ரெஷர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ எதுக்காக கேட்குற அப்படின்னோடனே, இல்லை கம்பெனி விஷயமாக தான் கேட்டேன், நம்ம ஆஃபீஸில் ஜென்ரலாக எப்போவுமே அசிஸ்டண்ட்னா கேர்ள்ஸை தானே எடுப்பாங்க, இப்போ ஒரு பையனை வேலைக்கு எடுத்திருக்காங்களே அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவனை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய மிலனும் ஹீரோயினுக்காக நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கோவப்படுறா. இதை கேட்டோடனே அவனும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ எதுவும் இமேஜின் பண்ணிக்காத அப்படின்ன உடனே, பார்த்தா அப்படி தெரியலையே, நீ கேட்குற கேள்வியும் பார்வை எல்லாமே வந்துட்டு ஏதோ ஜெலசி ஃபீல் மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவன் ரொம்ப கோவமாயிடுறா. உடனே அவனும் அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டரை கூப்பிட்டு நான் உங்கள்கிட்ட கொடுத்ததை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே அவளும் சந்தோஷமாகிட்ட இப்போ என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேஃபேக்கு நிக்கு கூட வரா. நிக்கு வந்துட்டு அங்கேருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு கிளம்புற சமயத்தில் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நிக்கும் அவளும் வந்துட்டு டேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான், எனக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸ் எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே அவனுக்கிட்ட இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு அவன் என்னை விட 5 வயசு சின்ன பையன், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சுகர் பேபி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதெல்லாம் வந்து ஆக்ட்ரஸஸ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோ நம்மளாம் ஆர்டினரி பீப்புள் தான், அதுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதெல்லாம் கிடையாது, வயசுங்கிறது வெறும் நம்பர் தானே, உனக்கு நிஜமாவே வந்துட்டு அவன் கூட இருக்கணும், அவன் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுச்சுன்னா அவனை டேட் பண்ணு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே ஹீரோ பார்த்தோன்னா அந்த ஜூனியர் பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை ஒர்க் பண்ணும் போதே, ஸோ அவளை தனியாக வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் போட்டு அவனே இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக. ஸோ நீ கொஞ்ச நேரம் தூங்கு, ரெஸ்ட் பண்ணு, நான் வந்து சேஃபாக அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது தான் இங்கே ஹீரோயின் கிட்டேருந்து அவனுக்கு கால் வருது. ஸோ அவன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. அப்போ அவனும் இன்னைக்கா கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, என் தங்கச்சியை வேற வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன், இப்போயும் நான் வந்துட்டு என்னோட கலீகை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ன உடனே அப்போ தான் வந்துட்டு இந்த பொண்ணு பக்கத்தில் இருந்து பேசுகிறா. ஸோ அந்த ஜூனியர் பொண்ணோட வாய்ஸை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் யாரோ பொண்ணு வாய்ஸ் கேட்குது, என்னடா நடக்குது அப்படின்னோடனே, நான் சொன்னேன்ல ஜூனியர் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை தான் ட்ராப் பண்ணுறது கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு நீ எதுக்காக வந்து என்னை பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு உடனே, செம்ம மேட்ரிடா, நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டை சொன்னேன்ல நிக்குன்னு சொல்லிட்டு என்னை விட 5 வயசு கம்மி பையன், ஆனால் வந்துட்டு எனக்கு ஐடலான ஒரு டைப்பு, நான் ஒரு பையன்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லா குவாலிட்டிஸும் இவன்கிட்ட இருக்குது, அதனால இவனை டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக இருக்குது, அதுக்கு தான் அவன்கிட்ட கேட்கலான்னு கால் பண்ணேன் அப்படின்ன உடனே அதுக்கு இவனும் வந்துட்டு ரொம்ப அமைதியாகிடுறான். என்னடா திடீர்னு அமைதியாகிட்ட, எனக்கு பதில் சொல்லு, நான் இப்போ டேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த 5 வயசு கேப் வந்து ரொம்ப பெருசா, இந்த மாதிரி பண்ணுறது தப்பாக தோணுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை ப்ரொசீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்போ பக்காவாக நான் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டேன், நான் போயிட்டு அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறான். அவன் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஜூனியர் பொண்ணு இவனை பார்த்துட்டு யார் பேசினா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அது கேட்டோடனே அந்த பொண்ணு அது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ தன்னோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சமாக எக்ஸ்பிரஸ் பண்ண ஹீரோவும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த பாட் முடியுது.